ஏன்டா கமெண்ட்ல வந்து அழுதுட்டு இருக்கீங்க? டைட்டிலே தெளிவா சொல்லியிருக்கேன். KTM 390 அதோட ஸ்பீட் டெஸ்ட் பத்தி அவர் போட்டிருக்காரு. அதுக்கு தான் ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி. உடனே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சரி ஒரு டவுட்ல ஏன்னா வண்டியை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி கீழே வந்து ஒரு சில தற்கொலைகள் என்னன்னா, எல்லா வண்டிக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு, இந்த வண்டிக்கு இப்படி இருக்கும் அந்த வண்டி, அதாவது அந்த தம்பி வந்து இந்த பைக்ல போட்டிருக்கான். அப்போ அந்த பர்டிகுலர் பைக்கு ஃப்ரெண்ட்ல இருக்கும். அதை கூட தெரியாம இப்ப ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்பீட் டெஸ்ட் போடுறான்னா அதை பத்தி ஃபுல்லா டீடைல் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லி இருந்தது. நான் என் வீடியோல எங்கேயாவது எல்லா பைக்கும் அப்படின்னு எங்கேயா சொன்னாடா? பாதி பேர் பல்லு கூட விளக்கி இருக்க மாட்டேன். டியூஷன் போற அவசரத்துல நமக்கு வந்து கமெண்ட் போடுறது கீழே இல்ல ஓடுதா ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு நீங்க வீடியோவை போட்டுருக்கணும். ஆக்சுவலா இது இவரை கலாய்க்கிறதுக்கான வீடியோ கிடையாது. அந்த டியூஷன் போகாம இங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல அவங்களுக்கு தான். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். நீ பேசாம கொரோனா vlogs ன்னு பேர் வச்சதுக்கு பதிலா கொரோனா பேட்ச்னு வெச்சுக்க. கரெக்ட்டா கூட அந்த பேர் ஆப்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா சென்சார் ஒர்க் ஆகல அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு சமாளிச்சிருந்தா பரவாயில்ல. அப்போ கூட ரோடு கூட ரொம்ப இணைப்பா இருந்தாதான் வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடும் போல காட்டும் போல அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லி இருந்தாரு. இப்ப இந்த கமெண்ட் பண்ணவனுங்களா வாங்கடா கமான் கமான்டா.